Você, tá minha. நான் நினைக்கிறேன். அந்த சேனல் பேர் என்னது? எடுக்கும்போதே டெக்னிக் இல்லையா? வேலைக்கு போயிட்டு ரொம்ப தெரியாது. வாங்கிட்டே சரி அப்படிதான் சொல்ல கொட்டோம் ரேட்டிங் அது மாதிரி அதான் சாக்லேட் அதான் நம்ம தான் வேலைக்கு ஐஸ் ஓ சொன்னா What is that? What is that?
முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் எங்க பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம். அது சொல்லுன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் நானும் அநேக வீட்டுக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி நிச்சயம் நான் பண்ணியிருக்கேன். அநேக வீட்டுல வந்து மாப்பிளோட பரிசு கொண்டு வரும்பொழுது பைபிள் வராது. பைபிள் வராது. இந்த வீட்டையும் பார்த்தது இல்லை. இந்த வீட்டை போக வராது. என்னத்த இந்த பொருட்கள் இதெல்லாம் அழிக்க பாருங்க. ஒரு நாளைக்கு பைபிள் இது கூட நினைச்சு நிற்கிறது. அதுதான் காட்டம் முறை காட்சி. பெரும்பாலும் பொண்ணு வந்து போனாங்க அந்த புகழ்ந்து வீட்டுக்கு போவாங்க. அப்ப நான் சொல்லி அனுப்புவேன் பைபிள் இன்னைக்கே பைபிள் வெரி குட் மாப்பிள்ளை ஸ்பீக்கர் கேட்க தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் நாம் நம்மோடு இருந்து இருப்பதாக. படைப்பின் தொடக்கத்திலேயே இறைவன் ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி இல்லவன் என்னும் நகரத்தை அமைத்தார். வாழையடி வாழையாக மாநில சமுதாயம் குடும்ப வாழ்வை போற்றி வருகின்றது. இத்தகு சிறப்புமிக இல்லாத வாழ்வில்
துணை இருக்கும் செல்வன் ஜான்சன் செல்வி மரியா ஆகிய இருவரும் இன்று தங்கள் திருமண நிச்சயதார்த்த விழாவை கொண்டாடுகின்றனர். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் இருவீட்டாரின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இருவீட்டாருக்கு இணைந்து இறைவனை சன்னிதானத்தில் உறவினர் முன்னிலையில் நிகழ்த்தும் இந்த புனிதமான நிச்சயதார்த்த நிகழ்ச்சியை இறைவன் ஆசீர்வதிக்குமாறு மன்றாடுவோம். இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு வரிய பாடல் பாடுவோம். அதுக்கு முன்னாடி அப்புறம் அம்மாவும் எங்க வீட்டு அம்மாவும் வந்து புத்தகம் வச்சுட்டாங்க. அவங்க பாடல் சாப்பிட்டோம். நீங்க அப்படி வேண்டிட்டாங்க. என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. நீங்க என்ன பேர் சொன்னீங்க?
அதனால நீங்களும் தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது எனக்கு தெரியும். நான் எங்க வாங்கணும் உங்க வாழ்க்கையில சொல்லுவேன். தேசிய மனுஷங்க ஜெபிப்போமாக. வாழ்வழிக்கும் வல்லலாகிய நிறைவா, இந்த மங்களமான வேளையில் உம்மை வாழ்த்தி போற்றுகின்றோம். எல்லாரும் இன்னும் நல்லறத்தை நீர்தாமே உருவாக்கினீர், அதை அருட்சாதனமாக உயர்த்தினீர். அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். தங்கள் திருமணத்தை இன்று நிச்சயம் செய்யும் செல்வி மரியாவையும் செல்வன் ஜான்சனையும் உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தில் வைக்கிறோம். இவர்கள் ஆசீர்வதியும் உம் அருட்கொடைகளால் நிரப்பும். இவ்விழாவில் பங்கேற்கும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தவர்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நன்றாகிறோம். இதே வார்த்தை கேட்கிறோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். நான் பருக்கும்படி உட்புறத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தருவாங்களாம் என்று கேட்ட அவள் குடியுங்கள். ஏதோ உங்கள் ஒட்டங்களுக்கு தண்ணீர் இறைப்பு ஊற்றுகிறீர்கள் என்று சொல்வார்கள். அவளும் என் தலைவரின் மகனுக்கு ஆண்டவரால் தெரிந்து சொல்லப்பட்டவர் என்று சொல்லிக் கொள்கிறேன். இவ்வாறு என் மனதிற்குள் சொல்லி முடிக்கும் முன்பே மிகவும் விரைவேக்காம் தன் கோவலில் புறத்தை வைத்துக் கொண்டு வந்தான். நீர் இறைக்குமாறு அவள் விரும்பினாள். அப்பொழுது நான் அவளிடம் எனக்கு பிடிக்க தருவாயா என்று கேட்டேன். அவள் உடனே கோவிலில் இருந்து புறத்தை இறக்கி குடியுங்கள், உங்கள் பட்டாளங்களுக்கும் தண்ணீர் காட்டுவேன் என்று கூறி நானும் குடித்தேன். பட்டாளங்களும் அவள் தண்ணீரை காட்டினாள். பின்பு நான் அவரை நோக்கி, நீ யாருடைய மகள் என்று நான் என்றேன். நான் நாகோருக்கு இருக்கா நகரங்கள் தேவியின் மகள் என்றார். முதலே நானும் அவள் மூக்கியையும் அவள் கையில் காப்பையும் அணிவித்தேன். மேலும் நான் ஆண்டவரை வணங்கி செல்வேன். என் தலைவருடைய அவருடைய மகனுக்காக பேச வருமாறு நேர் வழியில் எதிரை நடத்த வந்த என் தலைவர் ஆகியதானே கடவுளாகிய ஆண்டவரை போற்றினேன். இப்பொழுது நீ என் தலைவருக்கு அன்பு இல்லையே என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கேற்ப அவனே இடமோ எங்கிலுமே திருச்செல்வேன் இருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்க கேட்ட இந்த வாசல் தொடக்க நூலிலிருந்து கேட்டது. ஆபிரகாம் அவன் மகன் ஈசாக்கு பொண்ணு நிகழ்ச்சி தான். பொண்ணு பார்க்கறாருன்னா அவர் தன் மகனை பொண்ணு பார்க்கறாரு. பொண்ணு கூட்டிட்டு போற மகனா அவரை அனுமதிக்கல. வேலைக்காரனை வச்சு வேலைக்காரன் ஒரு 10 ஒட்டக்காரங்களை கொடுத்து சில பொருட்களை கொடுத்து பொண்ணு நகைகளை எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. பொண்ணு பார்த்து கூட்டிட்டு கையோட கூட்டிடுவாள். நான்தாங்க அப்படி அனுப்புவான். அவங்க அனுப்புறாரு. வேலைக்காரன் அனுப்புறாரு. 10 ஒட்டக்காரன் கூட்டிட்டு போட்டு
இப்ப போற வழியில இந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் தூக்கி போனவங்க தாத்தம். இப்ப அந்த பொண்ணு வந்து தண்ணிக்குள்ள ஒரு கிணத்துக்கு வருது. கிணத்துக்கு வரும்போது இப்ப அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீரை தான் இறைச்சி கொடுக்கணும். யார் செய்வா? இதுதான் என்னோட இறக்க குணம். இறக்க குணத்தை நம்ம பார்க்கணும். யாருக்கு இறக்க குணம்? அந்த பொண்ணுக்கு அந்த இறக்க குணம். மிருகங்களுக்கு தண்ணி இறைச்சி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கொடுத்துறேன். முதல்ல எனக்கு தண்ணி கொடுங்க இருக்கிறார் அந்த வேலைக்காரன். வரேன்னு அது குடிக்கிறாரு. அவங்க மிருகங்களுக்கும் நானே தண்ணி இறைச்சி கொடுக்குறேன். நீ செய்யுது. இதெல்லாம் அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த பொண்ணு இறக்கம் உள்ள ஒரு பொண்ணு என்னோட தலைவருக்கு மகனுக்கு ஏற்ற மருமகள் இதுதான் அப்படின்னு உறுதிப்படுத்துறாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அவங்க ஒரு உறவினர் தான். அவங்களுக்கு உறவினர் தான். அந்த உறவினர் வழியாக தான் அவங்களுக்கு வந்து இந்த பொண்ணு அவங்களுக்கு இந்த எடுத்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. மாப்பிள்ளைய பார்க்காம பொண்ணு வருது வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அங்கெல்லாம் பேசி முடிச்சு பொண்ணு பேசி முடிச்சுட்டு அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நகைய பொண்ணெல்லாம் போட்டுக்கிட்டு அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டா சில கூட 2 பெண்களை அனுப்பி விடுறாங்க. நீங்க போங்க அப்படின்னு. அம்மா யாரும் போல பொண்ணு வந்து தனியா வீட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் அங்க போய் தான் இவங்களுக்கு அந்த கல்யாண சடங்கெல்லாம் நடக்குது. அப்புறம் மகனுக்கு சாப்பிட்டு கல்யாண சாப்பிட்டுதான் இந்த பொதுவாக நிகழ்ச்சி அன்னைக்கு அந்த காலத்துல நடந்துச்சு. இப்போ இறக்கம் மிருகங்களுக்கு தெரியாத மிருகங்களுக்கு கூட அந்த பொண்ணு வந்து தண்ணி இறைச்சி விட்டுதே இது அந்த உறுதிப்படுத்துறாரு. வேலைக்கு உறுதிப்படுத்துறாரு. கரெக்டான பொண்ணுதான் அப்படின்னு உறுதிப்படுத்துறாரு. கூட்டிட்டு போறாரு. அவரும் அவங்க அப்பா வந்து அவரை அனுப்பிக்கல. என் மகனை கூட்டிட்டு போக கூடாது, பொண்ணை பார்க்க கூடாது. அவரோட கட்டளை வந்து அந்த மாதிரி இருக்கு. நான் பொண்ணு அப்படின்னு பார்க்கலாம். அங்கே பொண்ணு வீட்டுல இருந்து இந்த பொருள் எடுத்துக்கிட்டு வருது மாப்பிள்ளை. கல்யாணம் தான் நடக்குது மாப்பிள்ளை வீட்டுல. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அங்க கல்யாணம் நடக்குது. இதுதான் நம்மளுடைய அந்த பார்க்கலாம் அவங்களோட கல்யாண சபை இந்த காலத்துல. நம்ம கல்யாணம் பாருங்க அப்படி இல்லை. நம்ம நான் கூப்பிட்டு அப்படி பண்ணா போயிட்டு வரணும். இது வந்து ஒரு சடங்கு தான். அவங்க அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை, கடவுள் மேல ஒரு நம்பிக்கை, கடவுள் மேல வைக்கிற ஒரு நம்பிக்கை. அதனால்தான் அந்த சவுண்டானது அந்த உறுதியாக அந்த திருமணம் நல்லபடியாக நான் கொடுத்தாரு. இதை மாதிரி இன்னைக்கு நாம இன்னைக்கு மாப்பிள்ளை பெற்று கொண்டு வந்த இதெல்லாம் பாத்துட்டீங்களா? இதே பார்க்க அங்க பாருங்க. பாத்துட்டீங்களா? சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம் கேட்கிறேன். மாப்பிளோட அப்பா உங்களோட அப்பாவும் சேலரி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மாத்திடுவாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் தாய் மாமன் யாரா அப்படிங்கன்னா அறிமுகப்படுத்துவீங்க. இங்க வந்த போல தாய் மாமன் யாராவது பொண்ணு சைடா அப்படி சைடு யாரும் தாய் மாமன் தாய் மாமா அறிமுகப்படுத்துவீங்க. சார்பாக மரியாவோட தாய் மாமன் அப்படி கூட பிறந்தவங்க வந்து பொண்ணோட அம்மா ஸ்டெல்லா, அவங்க வந்து தங்கச்சி. அப்புறம் அவர் அண்ணன், அவர் மூத்த ஒரு அண்ணன், ஒரு தம்பி ஜான்சன், அவங்க மனைவி என் பேர் என்டனி, இன்னொரு மனைவி கிரேஸா அவங்க இருக்காங்க. தங்கச்சி அப்ப அவங்க மக கிறிஸ்டினா, பெரிய பெரியவங்க என்னோட மக ஜான்சி. அப்புறம் ஸ்டெல்லா அவங்களுக்கு வந்து 2 மகள்க, ஒரு மதியா இன்னொன்று எஸ்டர். மகன் பாய் இருக்காங்க. அவங்க மனைவி
இருக்காங்க. அப்புறம் அப்பாவோட மக பையன் அறிவி அவங்க வந்திருக்காங்க. ஸோ இந்த சைட்ல வந்து இன்னும் கொஞ்சம் வரவேண்டியது இருக்காங்க. சரி, அப்படி சைடு வந்து உன்னோட அப்பா தங்கச்சி பொதுவாக அப்பாவோட தங்கச்சி அவங்க வந்திருக்காங்க. மாப்பிள்ளை சேர்த்து ஜீன்ஸ் தம்பி தங்கச்சி தம்பி ஜான்சன் தங்கச்சி ஜோரிஸ் ஜஸ்ட் engaged தங்கச்சி with brother Eugene. My wife Ruth. Other child Winifred James. ரெண்டாவது child Carmen James. இப்பா தாஸ், அம்மா மேரி. அனைத்து எங்களோட உற்ற ஊழியர்கள் அனைவரும் இந்தியாவில் இருக்கிறாங்க. லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் சார்பாக அனைவருக்கும் சந்தனம் கொடுப்போம். மாத்தேன் 3 வாட்டி மாத்தணும். இங்க வந்து அப்புறம் உங்களுக்கு பொண்ணு எனக்கு மாப்பிள்ளை பொண்ணு
எனக்கு பொண்ணு உங்களுக்கு மாப்பிள்ளை போட்டுட்டு பொண்ணு இங்க சொல்லுங்க மாப்பிள்ளை உங்களுக்கு பொண்ணு இங்க இது சரியா Foto, foto, guys. Foto, foto.
அங்க டிஷ்யூ ஆமா அவங்க ஃபைட் பண்ண Stand by which player? Stand by. ஸ்லோவா வச்சா ஓகே ஜஸ்ட் வர வரைக்கும் வேண்டாம் நேரம் அது வேணும் சொல்லிட்டு
தம்பி அங்கே ஓகே சரி இங்க வந்து ஒரு 2 கேள்விங்க இருக்கு 2 கேள்விக்கு ஒரு கேள்வி யோசிக்கணும் ஒரு கேள்விக்கு தெளிவுடன் நீங்க பதில் சொல்லணும் இதோட கேள்வி என்னன்னா உங்களுக்கு வந்து தொடங்கி கல்யாணம் வந்திருக்கோம் அவங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவுகளும் தப்பான அதிகமான செலவு இப்ப நீங்க அவங்க ஆலோசனை சொல்லணும் நீங்க ஆலோசனை சொல்லுவீங்க அவங்க வந்து வேலை இருக்கு அந்த மாதிரி ஆலோசனை Você ganha. ஏன் Canta. நம்ம Chicha de. முதல் கேள்விக்கு ஜான்சன் குமாரி நீங்க இருவரும் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டு இன்று முதல் திருமணத்திற்கு உங்களை தயாரித்துக் கொள்ள விரும்புகிறீர்களா? இரண்டாவது கேள்வி பெற்றோர்களே திருமணத்திற்கு தங்களை தயாரித்துக் கொள்ள நிச்சயதார்த்த சடங்கில் வாக்களித்துள்ள இவர்களுக்கு நீங்களும் ஒருத்தருக்கு சுடர் தயார் செய்ய உதவி புரிவீர்களா? இறைவா மனு குலத்தை படைத்து பராமரித்து வருபவரே அடையாளமாகவும் நிச்சயதார்த்தம் செய்யப்படுவதின் முத்திரையாகவும் எங்களும் இந்த மோதிரத்தை ஆசீர்வதித்தருவோம். இந்த மோதிரம் திருமணம் புரிவதற்கும் திரு ஜான்சன் குமாரி மரியா ஆகியோரின் பராமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்க வேண்டிய அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். I'm not ready to speak. Baby. இப்பொழுது நம் மன்றாட்டுகளை ஒப்புக் கொடுப்போம். இறைவா திரு ஜான்சன் குமாரி மரியா ஆகிய இருவரும் அன்பிலும் புரிந்துணர்விலும் நாளும் வழங்கிட தங்களுடைய எதிர்கால இல்லற வாழ்க்கைக்கு நல்முறையில் தயார் செய்து உமது அருளை முழுமையாக பெற்றிடவும் உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரை மன்றாட்டை கேட்கிறோம். ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மரியாதை, விசுவாசம் போன்ற சிறந்த பண்புகளை எல்லா குடும்பங்களும் கடைபிடித்து திருமண வாழ்வின் அடிப்படை நோக்கத்தை நிறைவேற்ற உதவி அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபையின் வழியாக எங்களை பராமரிக்கும் இறைவா, எங்கள் பாப்பரசர் ஆயர் குருவானவர்கள் தங்களின் பொறுப்புகளை நிறைவாக செய்து உலகெங்கும் புகழ் பரப்பிட ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் தலைவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கி திருமண வாழ்வின் சிறந்த பண்புகளை பேணி காத்து நிறைவான இல்லற வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக திகழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தையை திருமண திருவரு சாதனத்தை பெற ஒப்புதல் அளித்துள்ள உம் பிள்ளைகளாகிய ஜான்சன் மரியா மீது உமது தூய ஆவியை பொழிந்தருளும். இவர்கள் இல்லற வாழ்வின் மாண்பையும் உரிமைகளையும் கடமைகளையும் நன்கு அறிந்து கொள்ள ஞானத்தை தந்தருளும். இவர்களின் தூய்மையான அன்பை ஆசீர்வதியும். இவர்கள் திருமண அருட்சாதனத்தை தகுந்த தயாரிப்புடன் பெற்றுக்கொள்ளவும் இவர்களின் திருமண விழா எவ்வித இடையூறுமின்றி நடைபெறவும் என் மீட்பராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் சேர்த்து நாம் சேர்ந்து கொள்கிறோம். அன்னை மரியா தாய் அவருடைய அரவணைக்கு ஒப்படைத்து ஜெபிப்போமாக. முன்னிருந்த மரியே வாழ்க. என்னை ஆசிரியர் உதவிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே பெரியவங்க
Let's go. Yes, number. Then I don't eat I from that. Later, and I link.
டேபிள் அங்க பண்ணுங்க நீ
கேக் வெட்ட போறாங்க. தெரியல லேட்டா நான் போல. இப்ப நான் தான் காட்டிட்டு ம். இல்ல அவங்க வந்து கேக் கட் பண்ணிட்டு வேணும்னாங்க. நான் 3 நேரம் ஓடிருக்கேன். பிரச்சனை இல்ல. கேக் போட்டு பாருங்க. ஆ, கொஞ்சம் கேக் கேக் வெட்டிட்டு அப்ப சாப்பிடலாம். ஓகே. அப்ப சேன் பிரச்சனை. 45 சொல்லுங்க. சேன் 45. ஓகே. ஐயோ! வெளிய நடுவுல. ஓகே. உன்னோட லைஃப் தான். எத்தனை பேர்? 2 பேர். ஆனா இப்ப யாரும் பார்க்க மாட்டாங்களா? அப்ப பார்ப்பாங்க. யூடியூப். அப்பெல்லாம் சாப்பிட யாரும் சாப்பிடணும். கேக் கட் கேக்கா? Okay, 5 minutes. பட்டாசுல யார் வெட்டுறா? பட்டாசு கலந்துட்டீங்களா? அப்ப சொன்னாங்க. 5 நிமிஷம் அப்புறம் சாப்பிடலாம். கேக் நீங்க தெரியாத மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆமா. அப்ப அவங்க நீங்க தான் Okay.
போட்டு போலையா முடிச்சு ஏர்போர்ட் டூ ஜீரோ வெடி கொண்டு வெடி வெடி வரல
ஜன ஓகே. அப்படியே ஒரு இதை காட்டலாம். இருங்க. கவிதைகளா கனவுகளா பிடிச்சா அப்படியே கட்டி ஒரு 2 செகண்ட் 2 நிமிஷம் ஆன் பண்ணி கடந்ததோ உறவாடும் வேளை கண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ பனி Pause பண்ணிருக்கேன்.